இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேத்து ராத்திரி பல்ராமன் மாமா என் கனவுல வந்தாரு. என்னது? ஏன் என்னன்னா? ஆமாங்க, உங்க அண்ணன் தான் என் கனவுல வந்தாரு. அப்படியா? மாமா என் கனவுல வந்து உன் பொண்ணுக்கு மட்டும்தான் மாப்பிள்ளை பாப்பியா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க மாட்டியா? ஒருவேளை உன் பொண்ணு இந்த நிலைமையில இருந்து நாங்க உயிரோட இருந்திருந்தா அப்படியே விட்டுருப்போமா? எங்க பொண்ணா நினைச்சு அவளுக்கு எல்லாம் செஞ்சிருக்க மாட்டோமான்னு ரொம்ப ஃபீலிங்கா சொன்னாரு மாமா. எனக்கு எனக்கு என் புத்திய செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது மாமா. அவரு சொன்னதுமே நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். நான் பண்ண தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த தப்புக்கு பிராய்ச்சித்தமா நான் இசைக்கும் சேர்த்து மாப்பிள்ள பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. ரொம்ப சந்தோஷமா, இப்பவாது நீ உணர்ந்திய. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் மாமா, என்னோட தப்ப நான் உணர்ந்த நல்ல நேரம் ஒரு சந்தோஷமான செய்தி வந்துச்சு. ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குன்னு புரோக்கர் சொன்னாரு மாமா. அது மாமா, அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கணுமா. அவங்க அண்ணன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுல மருமகளா வாழணுமா. ஏங்க, எனக்கு பலராமன் மாமா சொன்னதும் அந்த புரோக்கர் வந்து இப்படி சொன்னதையும் பாக்குறப்ப என் மனசுல ஏதோ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தோணுதுங்க. அப்படியா? ஆமா மாமா. அதனால நம்ம வர்ஷினி ஜாதகத்தோட சேர்த்து இசையோட ஜாதகத்தை சேர்த்து கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். என்னங்க, கொடுத்துடலாம்ல? சும்மா இல்ல மாமா, மாப்பிள்ளை வீடு ரொம்ப வசதியான குடும்பம். அதானே பார்த்தேன். என்னடா எலி அம்மனமா ஓடுதுன்னு. இதுதான் விஷயமா? சித்தி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். நீங்க வர்ஷினிக்கு மட்டும் மாப்பிள்ளை பாருங்க. இசை, நில்லுமா இசை. இசை, தாத்தா ஜேம வேண்டான்னு சொல்ற. உன் சித்திய மனசு மாறி இருக்கா. நல்ல விஷயமா, கல்யாணத்துக்கு ஒத்துக்குமா? இல்ல தாத்தா, வேண்டாம். நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். எனக்கு காது கேட்காதுன்னு சித்தி சொல்லுவாங்கல்ல, அதை நான் தாங்கிக்குவேன். ஏன்னா எனக்கு அது பழகி போன விஷயம். ஆனா இதே வார்த்தைய வேற யாராவது சொன்னா எனக்கு கோவம் வரும். வேணாம் தாத்தா. போற இடத்துல யாராவது என் குறைய சொல்லி காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை என்னால தாங்கிக்க முடியாது. இசை, என்னமா பேசுற? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லி எங்கேயாவது குத்தி காட்டி ஏதாவது சொன்னார்னா அது ரொம்ப பெயினா இருக்கும் தாத்தா. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னமா சொல்ற நீ? மாமா, ஒரு நிமிஷம். ஏன் இசை, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, என்ன சித்தி இப்படி பேசுறீங்க? வர்ஷினி சந்தோஷமா இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. அத வெறும் பேச்சால சொன்னா மட்டும் போதுமா இசை? நீ நடந்துக்கிறதுல காட்ட வேணாமா?